ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்மளுடைய பிடி அசிஸ்டண்ட் ஆர் பிஆர்டி அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம காமனாக சொல்லிட்டு இருக்கிற இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டிலே சம்மந்தமாக சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு நம்மளுடைய 2026 ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து தற்காலிகமாக கொடுத்த அந்த ஆனுவல் பிளானர் படி பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட டேட் தான். பட் இருந்தாலுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்ச் தான். இது வந்து டென்டேட்டிவ் ஒரு தற்காலிகமான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மார்ச்சில் வந்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கூட கேட்க முடியாத இடத்துல தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு லேட்டராக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல அப்படின்னா நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணியோ மெயில் பண்ணி கேட்கலாம், தப்பு கிடையாது. பிகாஸ் நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக ஒரு போஸ்டிங் கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸாம் நமக்கு ஆனுவல் பேனலில் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு எக்ஸாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நமக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் தற்காலிகமாக தான் ஆனுவல் பேனர் கொடுப்பாங்க. பட் அதில் வேகன்சிஸ்னாச்சும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் வந்து நமக்கு வேகன்சிஸ் கூட மென்ஷன் பண்ணலை. நம்மளுமே என்ன நினச்சோம் அப்படின்னா மார்ச்சில் வந்து எலெக்ஷனுமே வருது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வேகன்சியோடைய லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2222 வேகன்சிஸ் வந்து பிடி அசிஸ்டண்ட்க்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாட்டி ஒரு நியர்லி 2500 ஆர் 800 அந்த மாதிரி ஒரு வேகன்சியோடு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வேகன்சி நிறைய கொடுத்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம். பட் இன்னுமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல. சம் டிவி சேனல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மார்ச் 18 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நமக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன நடக்கும் நமக்கே வந்து தெரியும். நாட் ஓன்லி த எக்ஸாம்ஸ், நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே மக்களுக்கான எந்த ஒரு ஸ்கீம்ஸும் எந்த ஒரு திட்டங்கள் அதற்கான அறிவிப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாகவே ஸ்கீம்ஸே வந்து கொடுக்கப்பட மாட்டாது. அப்படிங்கப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக வந்து வராது. ஸோ இன்னுமே ரொம்பவே டிலே ஆயிரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக்கு அப்புறம் நமக்கு எக்ஸாம் வந்து ஜூலையில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷனே வருதுன்னா எக்ஸாம் அதை விடவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே ஆகி சப்போஸ் நமக்கு நவம்பர் டிசம்பரில் தான் நோட்டிஃபிகேஷனே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் போகிற அளவுக்கு கூட நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். எக்ஸாஜரேட் பண்ணியெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் இப்படியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நான் உட்பட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உட்பட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பியில் வந்து ஒரு சில மார்க்கில் இல்லைனா ஒரு 5 மார்க்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்காக ரொம்பவே ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷுவராக வந்து நம்மளுடைய யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நம்ம வந்து டிஆர்பிக்கு வந்து நம்மளுடைய குவாரி வந்து கொடுக்கலாம் த்ரூ மெயில் ஆர் கால்ஸ். ஆக்சுவலி ஆல்ரெடி 3 days பேக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஆர்பி போர்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் வெப்சைட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள், எதுனாலும் வெப்சைட்டை வாட்ச் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் அங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதனா டவுட் இருக்குன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு டிஆர்பிக்கு அஃபிஷியல் வெப்சைட் மெயில் ஐடி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைனா நம்மளுடைய டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே டிஆர்பியோட நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் தொடர்பான சந்தேகங்களை வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரிப்ளை ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியாச்சும் ஒரு ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் ஆனுவல் பிளானருக்காக ஆனுவல் பிளானர் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே மார்ச்சில் எக்ஸாம் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் ஒரு கமெண்ட் போடுங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எக்ஸாம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெட் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் லேட்டாக வந்தாலே போதும், பிகாஸ் படிக்கிறதுக்கான ஐடியாவே இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படிங்கிறதுனால சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அப்செட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வந்தால் நல்லாயிருக்கும், எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்களுமே வந்து இது தொடர்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அட்லீஸ்ட் லேட்டாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு வந்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. த்ரூ ப்ரெஸ் நியூஸ் வழியாக ஏதாவது ஒரு நியூஸ் வழியாக நமக்கு வந்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ.
அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷனில் ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படிங்கிற ரிமைண்டரை வந்து பண்ணால் மட்டும் பத்தாது. நமக்கு எப்போவுமே கொடுக்க வேண்டிய ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ரிமைண்டர் தான். பிகாஸ் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, யுஜிடிஆர்பி எக்ஸாமில் சில கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணாதனால தான் நம்ம வந்து போஸ்டிங்குமே வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். டெய்லி வந்து ஆல்ரெடி நம்ம எவ்வளவு தான் தரவாக படிச்சிருந்தாலுமே படித்ததை சும்மா அந்த பக்கங்களை புரட்டியாவது நம்ம வந்து பார்த்துடணும். எக்ஸாம் வரல, எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னா வந்துட்டு அதுக்காக புக்கை வந்து மூடி வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் என்றைக்குமே வந்து வரக்கூடாது. யார் வந்து நோட்டிஃபிகேஷனே வரலனா கூட வந்து அந்த புக்கை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு லக்கில் கிடைக்குது. பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா லக்கு வந்து ஒரு 5% தான் கிடைக்கும். மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து போஸ்டிங்கை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது மூலமாக தான். தொடர்ச்சியாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, எனக்கு இந்த வேலை தான் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டே இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை தினமும் பார்க்குறது மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனாலும் ஸ்டே கன்சிஸ்டண்ட், படிச்சுட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.